பகல்காம், இந்த ஒரு வார்த்தை இந்திய மக்கள் அனைவரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். காஷ்மீர்ல நேற்று நடந்த இந்த கொடூரமான தாக்குதல்ல இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவரோட அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த அரசியல் கட்சி தலைவரோட அறிக்கையை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தீவிரவாதிகளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த சம்பவத்திற்கு மத்திய அரசு தான் பொறுப்பேற்றுக்கணுமா, அமித்ஷா பதவி விலகணுமா? எனக்கு ஒண்ணு புரியல. இதே வார்த்தையை நீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாயத்தால 69 பேர் செத்தானுங்க பத்தியா? அப்ப இந்த வார்த்தையை சொல்லி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று நீங்க பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில நீங்க அரசியல் ரீதியா நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு உண்மையான அரசியல் ஆண்மகன் சொல்லியிருக்கலாம். அப்பெல்லாம் வாயை மூடிட்டு பொச்சை மூடிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்ப மட்டும் எந்த மூஞ்ச வச்சு இப்ப பாஜக அரசை பதவி விலக சொல்றாருன்னு தெரியல. முக்கியமா அமித்ஷா அவர்கள் பதவி விலக சொல்றாருன்னு தெரியல. நீங்க முஸ்லிம் வாக்கு வங்கிக்காக செயல்படலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படி கொடூரமான தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் முட்டு தர மாதிரி எல்லாம் அறிக்கை தரீங்க பத்தியா? இதெல்லாம் கண்டிப்பா பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பா தேர்தல்ல இதற்குண்டான விளைவுகளை கண்டிப்பா நீங்க